இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போற என்ஜங்ஷு அங்க ஏற்கனவே மறைஞ்சிருக்க ஒரு கெமெண்டோ கிட்ட நான் என் பொண்ணு பேரை சொல்லி சத்தமா கத்துனதுமே நீங்க கரெக்டா ஹீரோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடணும்னு ஆர்டர் போட்டுட்டு தான் ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக போயிருக்காரு. இன்னொரு சைடு நம்ம என்ஜங்ஷுவை ஃபாலோ பண்ணி வந்த நாம்டேயில் அவங்க ஆளுங்க கிட்ட நான் சிக்னல் கொடுத்ததுமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம என்ஜங்ஷுவை போட்டு தள்ளிடுங்கன்னு ஆர்டர் கொடுத்துடுறாரு. இந்த சம்பவத்தை பண்றதுக்கு நம்ம நாம்டேயிலுக்கு என்ஜங்ஷுவோட பிஏவுமே உடந்தங்கிறதுனால இப்போ வரைக்கும் என்ஜங்ஷு தான் ஏஎன்எஸ்பியோட டைரக்டரா இருந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் இறந்து போறதுனால எதுனா பிரச்சனை வருமானு பிஏ கேட்க இந்த சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆன நாள்ல இருந்தே என்ஜங்ஷு அவரோட பொண்ணை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாரே தவிர நம்மளை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பத்தி தெரிஞ்சு போயிடும். நாம அதுக்கு முன்ன தடுத்து நிறுத்தணும்னா என்ஜங்ஷுவை கொன்னா மட்டும்தான் முடியும். அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பா நான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கட்சியிலேயே உனக்கு பெரிய போஸ்டிங் போட்டு தரேன்னு நாம்டேயில் சொல்றதுக்கு என்ஜங்ஷுவோட பிஏவுமே ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. தென் இதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த சீன்ஸ் தான். எப்படியாவது நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக என்ஜங்ஷு சிக்னல் கொடுக்குறாரு. பிளான் பண்ண மாதிரியே ஹீரோவை சுட்டு கொலை பண்றதுக்காக கமாண்டோஸுமே வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்றதுனால நம்ம என்ஜங்ஷு போட்ட எல்லா பிளானுமே ஃப்ளாப் ஆகுறது மட்டும் இல்லாம நாம்டேயில் அரேஞ்ச் பண்ண ஆளுங்க நம்ம என்ஜங்ஷுவையே ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோ பிளாக் டைகர் இவங்க 3 பேருமே ஹாஸ்டலுக்குள்ள வந்துடுறாங்க. அதே நேரம் பயங்கரமான கன் ஃபயரிங் சவுண்ட்லாம் கேட்டதுனால நம்ம கமிஷனர், பிரஸ், மீடியா, போலீஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. எங்க இதனால நாம மாட்டிப்போமோன்னு சொல்லி நாம்டேயில் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஃபைனலா நம்ம கமிஷனர் கூட்டிட்டு வந்த ஆளுங்க என்ஜங்ஷுவை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுவே இங்க அவசரமா நம்ம ஆளுங்க ஹாஸ்டலுக்குள்ள வரதை நோட் பண்ற இன்சார்ஜ் பொண்ணு அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது நம்ம லீ ஹீரோ கிட்ட உங்களுக்கு எதுனா ஆயிருமோன்னு நான் ரொம்பவே பயந்தேன்னு சொல்லவும் இன்னும் எப்படியும் ஒரு வாரத்துல கண்டிப்பா நம்ம எல்லாருமே செத்து போயிருவோன்னு ஜோ ரிப்ளை பண்ண ஹீரோ வாய மூடுன்னு திட்டவும் நீ நம்ம நாட்டு மக்கள் மத்தியில வேணா ஒரு பெரிய ஹீரோவா இருக்கலாம், ஆனா இங்க உயிரோட இருக்கிறதுக்காக நம்ம எனிமீஸ் கிட்டயே பிச்சை கேட்டுட்டு இருக்க. பத்தாவதுக்கு இதுல வேற நீ ஏஎன்எஸ்பி டைரக்டரோட பொண்ணையே லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவும் நம்ம லீ டென்ஷன் ஆகி ஜோவை அடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட கொஞ்சம் கூட டைமே இல்லை, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு பெரிய பிரளயமே நடக்க போகுது. ஸோ எப்படியும் ஏஎன்எஸ்பி ஆளுங்களும் SWAT ஆளுங்களும் உள்ள வரதுக்கு முன்னே ஹாஸ்டல் ஃபுல்லாகவே பவரை கட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு நிறையவே டார்ச் லைட்ஸ்லாம் தேவைப்படும். உனக்கு அப்படி எதுனா கிடைச்சதுன்னா நீ என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பும்போது நம்ம ஜோ தன்னோட கட்டை அவிழ்த்து விட சொல்லி பயங்கரமா கத்துறான். பட் ஹீரோக்கு ஜோ மேல நம்பிக்கை இல்லாததுனால லீ கிட்ட ஹாஸ்டல் ஃபுல்லாவே பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் ஜோவை கூட்டிட்டு பிரேயர் ஹாலுக்கு வந்துடுன்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஹீரோயின் யாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே தெரிஞ்சுக்கிற இன்சார்ஜ் பொண்ணு இதெல்லாம் தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாம எப்படியாவது ஒரு வாக்கி டாக்கியை தேடி கண்டுபிடிச்சு வெளியில இருக்கிற ஏஎன்எஸ்பி ஆளுங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலான்னு வாக்கி டாக்கியை தேட ஆரம்பிக்கிறா. தென் எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிற நம்ம நாம்டேயில் கமிஷனர் கிட்ட என்ஜங்ஷுவோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப சீரியஸாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ ஏதோ பெரிய சர்ஜரி பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. அதனால சவுத் கொரியாலேயே ரொம்ப பெரிய சர்ஜனை வரவழைச்சிருக்காங்கன்னு சொல்லவும் அச்சச்சோ எஸ்கேப் ஆகிட்டானேன்னு சொல்லி நாம்டேயில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க இதை நோட் பண்ற நம்ம கமிஷனர் வெளியில பிரஸ் மீடியாலாம் கண்டினியூஸா என்கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க, நான் அதுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு நாம்டேயில் கிட்டேயே கேட்கறதுனால நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தனியா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனா நேரம் பார்த்து ஹீரோ கரெக்டா என்ஜங்ஷுவை ஷூட் பண்ணிட்டான்னு சொல்லியான்னு நாம்டேயில் சொல்ல அப்போ ஹீரோயினுக்கு முன்னால ஹீரோ என்ஜங்ஷுவை அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாவையே ஷூட் பண்ணாரான்னு கமிஷனர் கேட்க நாம்டேயில் செம கண்டாகி அப்போ நான் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொல்ல வரியான்னு கேட்டு கமிஷனரோட ஷர்ட் காலரையே பிடிச்சிடுறாரு. இல்லை சார் நான் ப்ரெஸ் கிட்ட என்ஜங்ஷுவை ஹீரோ தான் ஷூட் பண்ணதா சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கமிஷனர் நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம நாம்டேயிலுக்கு எங்க ஒரு வேளை மக்கள் என்ஜங்ஷு தனியா ஹாஸ்டேஜஸ் எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக போன இடத்துல தான் ஹீரோ என்ஜங்ஷுவை ஷூட் பண்ணிட்டானோன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே என்ஜங்ஷுவை ஒரு ஹீரோ மாதிரி பாப்பாங்களோன்னு பயங்கரமா யோசிச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. தென் நம்ம என்ஜங்ஷுவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க விஷயத்த அவரோட ஒய்ஃபுக்கு தெரியப்படுத்துறதுனால அவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஜோசியக்காரர் சொன்னபடி 13 பொண்ணுங்க தானே இறந்து போகணும், எதுக்காக என்னோட ஹஸ்பண்டை ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா டிவி நியூஸ்ல இந்த மாதிரி நம்ம என்ஜங்ஷு தனியா சமாதானம் பேச போன இடத்துல நார்த் கொரியன் ஸ்பைஸ் அவரை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வரதுனால ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே பிளாக் டைகர் கிட்ட என்னாச்சு இதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது
இல்லை அவங்கலாம் பொய் சொல்கிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது எங்களுக்கே தெரியலன்னு சொல்லி எல்லாரையும் ப்ரேயர் ஹாலுக்கு போக சொல்கிறதுனால நம்ம வார்டன் எல்லாரையும் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் பிளாக் டைகர் கிட்ட ஹீரோயினால் அவங்க அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முடியலையான்னு கேட்குறதுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் என்ஜங்ஷு ஹீரோயினை பேசி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. பட் அவர் போட்ட பிளானே அவருக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம இன்சார்ஜ் பொண்ணு பிளாக் டைகர் கையில் வச்சிருக்க வாக்கி டாக்கியை பார்க்குறா. ஏன்னா இப்போ தான் அவளுக்கு வாக்கி டாக்கி தேவைப்படுது இல்லையா. ஈவன் அவள் பார்வை ஃபுல்லாகவே வாக்கி டாக்கி மேலே இருக்கிறத நம்ம பிளாக் டைகருமே நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் தன்னை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்ததை நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினோட கையை பிடிச்சு எதுவும் வருத்தப்படாத, எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும்னு சொல்லி ரொம்பவே க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. பட் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் 2 பேருக்குமே நம்ம ஹீரோயினோட அப்பா என்ஜங்ஷு ரொம்பவே சீரியஸாக இருக்கிற மேட்ரு தெரியாது. கட் பண்ணா ரொம்பவே கோவமாக இருந்துட்டு இருக்க அந்த கட்சியோட தலைவர்கிட்ட நம்ம நாம்டேயில், நான் என்ஜங்ஷுவை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் அவனோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஆக்ஷனில் இறங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னு சொல்லவும், என்ன தைரியம் இருந்தால் அவனுங்க என்னோட ரைட் ஹேண்டையே ஷூட் பண்ணியிருப்பானுங்க. பட் கண்டிப்பாக நார்த் கொரியன் கவர்மெண்ட் அவங்க நாட்டு ஸ்பைஸ்க்கு நம்ம என்ஜங்ஷுவை ஷூட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு தலைவர் ரொம்பவே புத்திசாலித்தனமாக கேட்கறதுனால நாம்டேயில் சமாளிக்க அந்த ஸ்பைஸ் எல்லாரையும் அவங்க நாட்டு கவர்மெண்டே கைவிட்டுட்டாங்க. அந்த கோவத்தில் தான் என்ஜங்ஷுவை போட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கதையை முடிச்சிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ரைட் ஹேண்டான என்ஜங்ஷுவை கொலை பண்ண ட்ரை பண்ண நார்த் கொரியன் ஸ்பைஸ் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு நைட்டே நீங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே போந்து எல்லாரையுமே கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் காலை கட் பண்ணிடுறாரு. இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகுற நம்ம நாம்டேயில், என்ன ரைட் ஹேண்டா, அப்புறம் எதுக்காக அடுத்த வருஷம் நடக்க போகிற ஒலிம்பிக்கா என் பக்கத்தில் உட்காந்து பார்க்க ஆசைப்பட்டாள்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு ஒரு கமாண்டோ கிட்ட நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப நேர்மையான அதே நேரம் ரொம்ப ரொம்ப திறமையான கமாண்டோஸ் எல்லாரையுமே ஒரு டீமாக ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு நாம ஹாஸ்டல் ஃபுல்லாக பவர் கட் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றணும். இவரோட பிளான் படி எல்லாரையுமே கொல்லணும். அதே நேரம் தன்னோட ஆளான டாக்டர் ரொம்பவே சேஃபாக காப்பாற்றி ஹாஸ்டல்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்காக நாம்டேயில் பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண நியூஸ் மூலமாக நம்ம என்ஜங்ஷு இப்போ ரொம்பவே சீரியஸாக இருந்துட்டு இருக்காருங்கிற மேட்டரையும், நைட்டு ஹாஸ்டலில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட கண்டிப்பாக என்ஜங்ஷுவை போட்டு தள்ளுறதுக்காக நாம்டேயில் தான் பிளான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் அடுத்து யார் பிரசிடெண்ட்டாக ஆக போகிறாங்கங்கிற ஃபைட் போயிட்டு இருக்குன்னு சொல்லவும், நம்ம ஹீரோக்கு இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா ப்ராப்ளம்க்கும் நாம்டேயில் தான் காரணங்கிற விஷயம் தெரிய வர்றது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை இங்கேருந்து காப்பாற்றுறதுக்காக கமாண்டோஸ்லாம் உள்ளே வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக நாம்டேயில் தலைமையில் டாக்டரை காப்பாற்றுறதுக்காக நிறைய கமாண்டோஸ் நைட்டு வருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் ரொம்பவே சேஃபாக அலர்ட்டாக இருக்க சொல்கிறாரு. இதனால பயந்து போகிற பொண்ணுங்க எல்லாருமே நைட்டு ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாஸ்க்கும் டார்ச் லைட்டும் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வரும்போது தான் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஏஎன்எஸ்பி டைரக்டரான என்ஜங்ஷுவை ஷூட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ நைட்டு கண்டிப்பாக எப்படியும் கமாண்டோஸ்லாம் நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே வந்துருவாங்கன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகி தன்னோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் என்ஜங்ஷு இப்போ ரொம்பவே சீரியஸாக இருக்காருங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரம் கமாண்டோஸ்லாம் ஹாஸ்டலுக்குள்ளே வரதுக்காக பவர் ஆஃப் பண்ணவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அங்கேயும் இங்கேயும் பொண்ணுங்களாம் ஓடுறத பார்த்து ரொம்பவே பயந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோயினை தெரியாமல் இடிச்சிடுற லீடர் பொண்ணு, ஏன் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமாக லைப்ரரிக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகும்போது நம்ம ஹீரோ கீழே விழுந்திருக்க ஹீரோயினை நோட் பண்ணி கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கிட்ட ஹீரோயினை பத்திரமா லைப்ரரிக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி அங்கே இருந்து 2 பேரையும் அனுப்பி வச்சிடறான். இன்னொரு சைடு நம்ம சீனியர் பொண்ணும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேஃபாக இருக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போகும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவங்கள ஸ்டாப் பண்ணி, ஒருவேளை நாம ஹீரோக்கும் பிளாக் டைகருக்கும் சப்போர்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி கமாண்டோஸ் நம்மளை சுட்டு கொலை பண்ணிடுவாங்க, அதுக்கு பேசாம நம்ம கமாண்டோஸ்க்கு சப்போர்ட் பண்ணா அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருப்போம்னு சொல்லி எல்லாரையுமே ரெஸ்ட் ரூமுக்கு போன எபிசோட்ல இவங்கெல்லாம் தப்பிச்சு போறதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்குமே கூட்டிட்டு போறான். கட் பண்ணா நம்ம லீ ஹீரோ சொன்ன மாதிரி ஜோவை கூட்டிட்டு லைப்ரரிக்கு வரும்போது அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜோ வேணுக்குனே ஏற்கனவே அடிபட்டிருக்க லீயோட காலில் அடிச்சு போட்டுட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றச்ச கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ ஜோவை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி லீ கிட்ட, ஒருவேளை இதுக்கப்புறம் ஜோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணானா கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம இவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரம் நம்ம ஆளுங்க 4 பேர் தப்பிச்சு போக ட்ரை பண்ண அந்த ரெஸ்ட் ரூம் வழியாவே நாம்டேயில் தலைமையில் உள்ள வரதா இருக்கிற கமாண்டோ டீம் ஜன்னலை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. பத்தாவதுக்கு இந்த புகை வர மாதிரி வெடிகுண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போடவும் அங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க 4 பேருக்கும் ஸ்மோக் ஒத்துக்காம ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்க எல்லா கமாண்டோஸ் கிட்டையும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான்.
பட் அந்த கமாண்டோஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரையுமே கொல்லணுங்கிறதுக்காக தானே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ டப 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 டபன்னு எல்லாரையுமே சுட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் கரெக்டான டைமில் ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ கமாண்டோஸுக்கு அகெயின்ஸ்டாக ஷூட் பண்ணி நம்ம ஆளுங்க 4 பேரையுமே ரொம்ப சேஃபாக லைப்ரரிக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இருந்துமே கமாண்டோஸ்லாம் எப்படியோ ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அப்போ நம்ம டாக்டர் ரொம்பவே பயந்து போய் யாரும் உள்ளே வராதீங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் சாக போகிறேன்னு கத்துறதுனால நாம்டேயிலுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆகிடுது. பிகாஸ் நம்ம ஹீரோ நாம்டேயில பயமுறுத்துறதுக்காக டாக்டர் உடம்பு ஃபுல்லாக பாம்பை கட்டி விட்டு வெளியில் அனுப்பிடுவான். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம டாக்டரோட பிளான் தான். ஸோ டாக்டர் நாம்டேயில நம்ப வைக்கிறதுக்காக எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நீங்களாம் பின்னால் போங்க, ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னே எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக ஹீரோ பாம்பெல்லாம் பிளாஸ்ட் பண்ணிடுவான், நான் பீஸாக சதறி செத்து போயிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக அழவும். பாவம் நம்ம நாம்டேயில் தன்னோட ஆளை இப்படி ஒரு நிலைமையில பார்த்ததுமே மனசுடைஞ்சு போயிடுறாரு. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற டாக்டருக்கு பின்னாலேயே இந்த பாம்கான ரிமோட்டை வச்சுட்டு நிற்கவும் டாக்டர் ஐயோ எனக்கு பயமா இருக்கே திரும்ப எல்லாரும் போங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஆளு என்னதான் வெளியில ரொம்பவே பயங்கரமான வீரவசனம்லாம் பேசிட்டு உள்ள வந்திருந்தாலும் இப்போ தன்னோட ஆளு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் ரிட்டர்ன் போறேன்னு ஒத்துக்கிறாரு. பட் நம்ம ஹீரோ வேற சும்மா இல்லாம 1 2 3ன்னு என்னவும் அட இருடா நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்னு அப்புறம் என்ன சும்மா 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டே இருக்க, என் டாக்டருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பாக உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், அப்புறம் என் செல்லக்குட்டி நீ எதுக்காகவும் பயப்படாத, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக வருவேன்னு சொல்லிட்டு நம்ம நாம்டேயில் தன்னோட டீமை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுவே இங்கே இந்த சம்பவத்தினால ரொம்பவே பயந்து போன நம்ம சீனியர் பொண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டை போட்டு அடின்னு அடிச்சு உன் பேச்சு கேட்டுட்டு கீழே வந்ததுனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ல மாட்ட பார்த்தோம் பார்த்தியா, ஒரு வேளை ஹீரோ மட்டும் கரெக்டான டைமுக்கு அங்கே வரலனா கண்டிப்பாக நம்ம 4 பேருமே செத்து போயிருப்போம்னு சொல்லவும் ஹீரோயின் ஃப்ரெண்டு இன்னும் பயங்கரமா பயந்து போய் அப்போ நம்ம நாட்டு ஆளுங்களே நம்மளை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களான்னு கேட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. இதனால அங்க இருந்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப அழறாங்க. தென் அங்கே வர நம்ம பிளாக் டைகர் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, நீங்களாம் உங்க ரூமுக்கு போகலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹோஸ்டேஜஸ் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் ரொம்ப பயங்கரமான சந்தேகத்தில் இருந்துட்டு இருக்க நம்ம என்ஜங் ஷூவோட ஒய்ஃபு அவரோட பிஏ கிட்ட நிஜமாவே என்ஜங் ஷூவை நார்த் கொரியன் ஸ்பை தான் ஷூட் பண்ணாங்களா, பிகாஸ் நார்த் கொரியன்ஸும் சவுத் கொரியன்ஸும் சேர்ந்து தான் இந்த எலெக்ஷன் ஸ்கேமையே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நார்த் கொரியன்ஸ் என்ஜங் ஷூவை போட்டு தள்ளுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்கவும் பிஏ பதில் சொல்ல முடியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ஜங் ஷூவோட ஒய்ஃபுக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துடுது. அதுவே நம்ம என்ஜங் ஷூ அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் மாதிரி மாறு வேஷத்தில் சுற்றிட்டு இருக்க நம்ம ஹேனா டிவி நியூஸில் நேற்று நைட்டு நம்ம நாட்டு கமாண்டோஸ் ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க ஹோஸ்டேஜஸை காப்பாற்றுறதுக்காக போயிருந்தப்போ நார்த் கொரியன் ஸ்பைஸ் 34 ஹோஸ்டேஜஸோட உடம்புலையும் பாம்பை கட்டி விட்டு மிரட்டினதுனால தான் நம்ம ஆளுங்க யாரையும் ரெஸ்கியூ பண்ண முடியாமல் திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்கிறத பார்க்குறா. தென் நம்ம ஹேனா பிளாக் டைகரை காண்டாக்ட் பண்ணி என்ஜங் ஷூ இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லவும் ஓகே நீ அவரை கண்காணிச்சுக்கிட்டே இரு, அப்படியே நீயும் சேஃபாருன்னு பிளாக் டைகர் சொல்கிறதுனால ஹேனாக்கு குஜாலிட்டி தாங்க முடியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிளாக் டைகர் கிட்ட நம்ம எல்லாரையுமே கெட்டவங்கன்னு நம்ப வைக்கிறதுக்காக உங்கள் ஆளுங்க உங்கள் நாட்டு மக்கள் கிட்ட எந்த மாதிரியெல்லாம் கம்பி கட்டுற கதையை சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தியான்னு கேட்கவும் பேசாமல் நாம் இந்த ப்ராப்ளமை பற்றி ப்ரெஸ் கிட்டையும் மீடியா கிட்டையும் டைரெக்டாகவே பேசிடலாமான்னு பிளாக் டைகர் கேட்க அப்படி பண்ணாலுமே கண்டிப்பாக உங்கள் ஆளுங்க நம்ம யாரையுமே உயிரோட விட மாட்டாங்க, ஸோ நீங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு பதிலாக இந்த எலெக்ஷனுக்காக நார்த் கொரியன்ஸுக்கும் சவுத் கொரியன்ஸுக்கும் நடுவில் கைமாற போகிற பணத்தை நாம் அடிச்சிடலான்னு டாக்டர் ஐடியா கொடுக்குறாங்க. அப்போது நம்ம சவுத் கொரியன்ஸ் கிட்டே இருந்து அடிக்கிற பணத்தை வச்சு எங்கள் அப்பா கிட்ட டீலிங் பேசலான்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு டாக்டர் கிட்ட ஹீரோ கேட்க ஆமாம் அவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் எது சொன்னாலுமே நார்த் கொரியன்ஸ் டெஃபினெட்லி கேட்பாங்கன்னு டாக்டர் சொல்கிறதுனால ஓகே இந்த பணத்தை நாம் எப்படி அடிக்கிறதுன்னு பிளாக் டைகர் கேட்கும்போது நான் வெளியில் போய் பிளான் பண்ணி அந்த பணத்தை அடிச்சுட்டு திரும்ப ஹாஸ்டலுக்குள்ளே வரேன்னு டாக்டர் சொல்கிறதுனால பிளாக் டைகர் பயங்கரமாக காண்டாகி நீ இன்னும் என்னை பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல, எப்படி நீங்கள் பணத்தை எடுக்கிறதுக்காக இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போவீங்களா, நாங்கள் டாட்டா காட்டிக்கிட்டே நீங்கள் திரும்ப எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போமா, என்னை பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா உனக்கு, இன்னொரு தடவை இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான்னு சொல்லி நம்ம பிளாக் டைகர் கத்தவும் இங்கே பாருங்க இப்போ கமிஷனர் தான் ஓபிசி டிபார்ட்மெண்ட்டோட சீஃபுங்கிறதுனால அரசாங்கத்துக்கு சொந்தமான எல்லா பணமுமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். பத்தாவதுக்கு அவரோட ஒய்ஃப் வேற ரொம்பவே பேராசை பிடிச்சவங்க, ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசுகிற விதத்தில் பேசுனா கண்டிப்பாக என்னால் நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடுவில் இந்த எலெக்ஷனுக்காக கைமாற போகிற பணத்தை அடிக்க முடியும்னு டாக்டர் சொல்ல அது எப்படி தன்னோட ஒய்ஃப் கேட்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பணத்தை எடுத்து கமிஷனர் கொடுத்துருவாராள்னு வார்டன் கேட்க உங்ககிட்டலாம் எப்படி எடுத்து சொல்லி எனக்கு புரிய வைக்கிறதுங்கிறது தெரியல.
பட் நீங்கள் என்னை நம்பி வெளியில் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் அடிச்சுட்டு திரும்ப இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்துடுவேன்னு டாக்டர் ரிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இதில் நம்ம பிளாக் டைகருக்கும் வார்டனுக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நம்ம ஹீரோ டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கையினால அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கும் பிளாக் டைகருக்கும் நடுவில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுருது. தென் நம்ம பிளாக் டைகர் ஹேனாவை காண்டாக்ட் பண்ணி இப்போ நான் சொல்கிறத நீ என்ஜங் ஷோவோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லவும் அவளுமே அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வார்டுக்கு போகிறாங்க. பட் அது விஐபி வார்டுங்கிறதுனால நிறையவே போலீஸ்லாம் இருக்கவும் நம்ம ஹேனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது என்ஜங் ஷோவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டு வேலைக்கார அம்மா வரதுனால என்ஜங் ஷூ ஒய்ஃபு இதை என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்கவும் அந்த அம்மாவுமே என்ஜங் ஷூ ஒய்ஃப் கிட்ட போய் கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஹேனா உங்கள் ஹஸ்பண்டை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஸோ நீங்கள் என்னை லேடிஸ் டாய்லெட்டில் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறதுனால நம்ம என்ஜங் ஷோட ஒய்ஃபுமே ஹேனாவை மீட் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம ஹேனாவுமே நடந்த எல்லா விஷயங்களையும், அதாவது என்ஜங் ஷோவை ஷூட் பண்ணது நாம்டேயில் தாங்கிறதையுமே சொல்லிடுறா. கட் பண்ண ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போகிறதுக்கு நம்ம டாக்டர் ரெடி ஆகிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ வெளியில் போனதுக்கப்புறம் ஹீரோவை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அந்த வாக்கி டாக்கியில் ஒரு சில கோட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் பணத்தை அடித்ததுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் எல்லாரையும் டைவர்ட் பண்ணி எப்படியாவது திரும்ப உங்களை இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வர வைக்கிறேன்னு சொல்லும்போது, ஏன் நான் திரும்ப வரமாட்டேன்னு நீ பயப்படுறியா? நீ தான் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் வேறு ஒரு நாட்டில் போய் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீல, ஸோ நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன்னு சொல்லவும், எனக்குமே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அட்லீஸ்ட் எனக்காக இல்லைனாலும் இங்கே இருக்கிற ஹோஸ்டேஜஸ்க்காக என்னோட டீம்மேட்ஸ்க்காகவாவது நீங்கள் தயவு செஞ்சு திரும்பி வாங்கன்னு ஹீரோ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், நான் இங்கே பணத்தை அடிச்சுட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து வேறு ஒரு நாட்டில் செட்டில் ஆகி சந்தோஷமாக வாழலான்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி நம்ம டாக்டர் கேட்க, பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட டைரெக்டாகவே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஹீரோவால் தான் இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா, ஸோ ஏதேதோ சொல்லி சமாளிக்கவும், ஓகே நான் திரும்ப வர வரைக்கும் உனக்கு டைம் இருக்கிறதுனால நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீ நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் உன்னோட பதிலை என்கிட்ட சொல்லுன்னு டாக்டர் ரிப்ளை பண்ணிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம நாம்டேயில் டாக்டரை காப்பாற்றுறதுக்காக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே அவரோட ஒய்ஃப் வந்துடுறதுனால நீ எதுக்காக இங்கே வந்துன்னு கேட்டு பயங்கரமாக கத்தவும், நான் ஒன்றும் இங்கே வாண்டடாக வரல, என்ஜங் ஷோட ஒய்ஃபு தான் என்னை இங்கே வர சொன்னாங்கன்னு சொல்கிறதுனால நாம்டேயிலுக்கு ஏதோ தப்பாக இருக்குங்கிறது புரிய வருது. தென் அந்த ஸ்பாட்டுக்கு வர என்ஜங் ஷோட ஒய்ஃபு அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸையுமே வெளியில் போக சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டு வாங்கி குடித்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கோவமாக அந்த கேன் அப்படியே கசக்கி தூக்கி போடுறதுனால அவ்வளோதான், நம்ம நாம்டேயிலுக்கு மேட்ரு என்னங்கிறது புரியுது. அப்போ நம்ம என்ஜங் ஷோட ஒய்ஃபு, என்ன ஜோசியக்காரரு நான் ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னதுனால என்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ண சொல்லி நீ தான் உன்னோட ஹஸ்பண்டை தூண்டி விட்டியான்னு நாம்டேயிலோட ஒய்ஃப் கிட்ட கேட்க, அந்தம்மா காண்டாகி பயங்கரமாக கத்தவும் நாம்டேயில் சமாளிக்கிறதுக்காக உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ ரொம்பவே சீரியஸாக இருந்துட்டு இருக்காரு, ஸோ நீங்கள் இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுனால என்ஜங் ஷோட ஒய்ஃபு நாம்டேயில் கிட்ட கூடிய சீக்கிரம் இந்த எல்லா ப்ராப்ளமுக்குமே காரணம் நீதாங்கிறதுக்கான எவிடன்ஸை நான் ரெடி பண்ணி சபாநாயகர் கிட்ட உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். என்னதான் உன் அளவுக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஆக்ஷனில் ஈடுபடலைனாலும் கட்சிக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் ரொம்பவே நேர்மையாக இருந்துட்டு இருந்தாரு. ஸோ நான் டெஃபினெட்லி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டிப்பாக உன்னை இந்த கட்சியிலேருந்து வெளியில் அனுப்ப தான் போகிறேன். என் ஹஸ்பண்டுமே அடுத்த பிரசிடெண்ட்டாக ஆக தான் போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறதுனால நாம்டேயிலால் சத்தமாக கோவப்பட்டு கத்த கூட முடியலை. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம டாக்டர் கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் என்ன இந்த ஹாஸ்டலுக்குள்ளே அனுப்பி வைக்கும்போது ஸ்பைஸுக்கு மயக்க ஊசி போட சொன்னீங்களே, ஸோ என்ன கண்காணிச்சிட்டு இருந்த ஸ்பைக்கு நான் மயக்க ஊசி போட்டு தூங்க வச்சிட்டேன், மற்ற எல்லா ஸ்பைஸுமே மாடியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னை காப்பாற்றிட முடியும், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுறதுக்காக வாங்கன்னு சொல்லி பயங்கரமாக அளவும், பாவம் நம்ம நாம்டேயிலால் சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியல, ஏன்னா பக்கத்திலேயே ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுக்காக டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்டு, செல்லம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது தங்கம், நீ பத்திரமா வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஈவன் அந்த அம்மாவுமே பயங்கரமாக வைக்கப்படுறாங்க. அதுவே இங்கே ஹாஸ்டலுக்குள்ளே கமாண்டோஸ் வரதுக்காக ரெஸ்ட் ரூமில் இருந்துட்டு இருக்க ஒரு விண்டோவை உடைச்சாங்களே, அந்த விண்டோ வழியாக நம்ம ஹீரோ டாக்டரை பலி அனுப்பி வைக்கிறதுக்காக வரும்போது குட் லக் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி கை கொடுக்கவும், நான் இங்கே திரும்ப வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா ப்ராப்ளமையுமே சால்வ் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் வேறு ஒரு நாட்டுக்கு போய் ரொம்பவே சந்தோஷமாக வாழலான்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி டாக்டர் கேட்குறதுனால நம்ம ஹீரோ அப்படியே கையை எடுத்துடுறான். ஓகே நான் கண்டிப்பாக உன்னோட ஆன்சரை தெரிஞ்சுக்கவாவது இந்த ஹாஸ்டலுக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த டாக்டரை சுத்தமாக பிடிக்காது, பட் இப்போ என்னன்னு தெரில, வர வர ஹீரோயினை விட எனக்கு இந்த டாக்டரை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் நம்ம பிளாக் டைகர் ஹேனாவை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டாக்டர் ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் நீ தான் அவங்கள கண்காணிக்கணும்னு சொல்கிறதுனால
நம்ம ஹேனாவும் டாக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டரோட வீட்டுக்குமே போகிறா. ஈவனங்க நம்ம டாக்டரும் நாம்டேயிலும் சேர்ந்து எடுத்த நிறையவே ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறதுனால எவிடன்ஸ்க்காக ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டரை நாம்டேயில் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரதுனால ஹேனா வேற வழியே இல்லாமல் பெட்டுக்கு கீழே மறைஞ்சுக்கிறா. தென் நாம்டேயில் டாக்டர் கிட்ட, ஏன் செல்லம்மா என் கூட நீ பேச மாட்டேங்கிற, உனக்கு எதுனா என் மேலே கோவமா இருந்தா பரவாயில்ல என் அடின்னு சொல்லவும் நம்ம டாக்டர் இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி நாம்டேயில் கன்னத்திலேயே பலார்னு அரைஞ்சு, எதுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு என்னை காப்பாற்றாம திரும்ப போனீங்கன்னு கேட்கும்போது, இல்லை பேபி உனக்கு எதுனா ஆயிருமோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது, அதனால தான். பட் எவ்வளோ பிரச்சனை வந்திருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் உன்னை அங்கேருந்து காப்பாற்றிருப்பேன்னு சொல்லவும் கீழே உட்காந்துருக்கிற நம்ம ஹேனாக்கா ரொம்ப காண்டாகுது இவங்க பண்ணிட்டு இருக்க ரொமான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. தென் நம்ம டாக்டரும் நாம்டேயிலும் குளிக்க போகிற கேப்பில் ஹேனா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அதுவே இங்கே ஹாஸ்டலில் நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பாக்காக ரொம்பவே அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. கட் பண்ணால் நம்ம கமிஷனர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடுவில் $300 மில்லியன் பணம் கைமாற போகுதுன்னு சொல்லவும், இன்னும் எலெக்ஷனுக்கு கரெக்டாக 6 நாள் தான் இருக்குது, ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கொடுக்காம இருக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ யஞ்சங் ஷூ ரொம்பவே சீரியஸாக இருந்துட்டு இருக்காரு. அதே நேரம் யஞ்சங் ஷூவை கொலை பண்ண ட்ரை பண்ணது நாம்டேயில் தாங்கிற மேட்ரு மேலிடத்துக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்க போகிற பிரசிடென்ட் எலெக்ஷனில் நீங்கள் கேண்டிடேட்டாக நாமினேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கமிஷனரோட ஒய்ஃபு கமிஷனருக்கு ஆசை காட்டி விட்டுடுறாங்க. தென் நம்ம நாம்டேயில் உங்கள் கட்சி தலைவர்கிட்ட, நான் அவ்வளோ சொல்லியுமே யஞ்சங் ஷூ என் பேச்சை கேட்காம தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தனியாக போன இடத்துல தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, மற்றபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறதுனால அந்த தலைவர் இம்ப்ரெஸ் ஆனாரா இல்லை வேற எதுவான்னு எனக்கு தெரியல. என்னையா காலையில் சாப்பிட்டியா, அப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா என் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வான்னு சொல்லி இன்வைட் பண்ணவும் நம்ம ஆளுமே ஜாலியாக சாப்பிட்றதுக்காக போகிறாரு. அடுத்த சீனில் நம்ம டாக்டர் அவங்க வீட்டில் இருந்துட்டு இருக்க ஒரு சீக்ரெட் ரூம்குள்ளே இப்போ போயிட்டு இருக்க இந்த கேஸை பற்றின நிறையவே டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த கேஸில் இந்த ஜோசியக்காரருக்குமே ரொம்ப பெரிய பங்கு இருந்துட்டு இருக்கிறதுனால அவரை பற்றின டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவரை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக நம்ம டாக்டர் போனதுமே ஜோசியக்காரர் டாக்டரை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி, நீங்கள் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே தானே இருந்துட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி வெளியில் வந்தீங்கன்னு கேட்கும்போது, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, கொரியன் வாரப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்கள் அம்மா திரும்ப உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஜோசியக்காரர்கிட்ட அவரோட அம்மா ஃபோட்டோவை கொடுத்து நம்ம டாக்டர் சொல்கிறதுனால ஜோசியக்காரர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி, நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு அழுதுகிட்டே கேட்கவும் டாக்டருமே ஏதோ முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கட் பண்ணால் நம்ம ஜோசியக்காரரு கமிஷனரோட ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளையில் ஒரு ஃபாரினரை மீட் பண்ணுவீங்க, அவங்க தான் உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிற அதிர்ஷ்டலக்ஷ்மி, ஸோ எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணிடாதீங்கன்னு சொல்லவும் நம்ம கமிஷனர் ஒய்ஃபுமே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவங்களோட பொட்டிக்கு போகும்போது அவங்க ஷாப்பில் வேலை பார்க்குற பொண்ணு நம்ம பொட்டிக்கு ஒரு ஃபாரினர் வந்திருக்காங்கன்னு சொல்லவும், டெஃபினெட்லி ஜோசியக்காரர் சொன்ன அந்த ஃபாரினர் கண்டிப்பாக இவங்களா தான் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணி நம்ம கமிஷனர் ஒய்ஃபு அந்த வெள்ளைக்காரங்க கிட்ட ரொம்பவே ஜாலியாக பேச ஆரம்பிக்கும் போது தான், இந்த மாதிரி நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியில் நிறையவே இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் 49 இன்வெஸ்டர்ஸை கேதர் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு 48 பேர் கிடைச்சிட்டாங்க, இன்னும் ஒரே ஒருத்தர் தான் தேவைப்படுறாங்கன்னு சொல்லவும் கமிஷனர் ஒய்ஃபு, நான் உங்கள் கம்பெனியில் 49வது ஆளாக இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. யா ஷோர் கண்டிப்பான்னு சொல்லி அந்த வெள்ளைக்கார அம்மாவுமே கமிஷனர் ஒய்ஃப் கிட்ட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு சீக்கிரமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த வெள்ளைக்காரங்களே நம்ம டாக்டர் அரேஞ்ச் பண்ண ஆளு தான், கிட்டத்தட்ட டாக்டரோட ஃப்ரெண்டு மாதிரி. ஃபைனலாக நம்ம டாக்டர் சொன்ன மாதிரியே இந்த வெள்ளைக்காரங்களை வச்சு கமிஷனர் ஒய்ஃப்குள்ளே இருந்துட்டு இருக்க பேராசையை தூண்டி விட்டுடுறாங்க. இந்த சீனை நமக்கு லாஸ்ட்டாக வர போனஸ் கிளிப்பிங்கில் காட்டியிருப்பாங்க. அடுத்த சீனில் வார்டுக்குள்ளே வர நம்ம யஞ்சங் ஷோட ஒய்ஃபு ரொம்பவே சீரியஸாக இருந்துட்டு இருக்க யஞ்சங் ஷோவோட ஆக்சிஜன் மாஸ்கையே எடுத்து விட்டுடுறாங்க. ஐயோ என்ன இது, புருஷனையே போட்டு தள்ள போகிறாங்களோன்னு நம்ம நினைப்போம். பட் இது எல்லாமே யஞ்சங் ஷோட பிளான் தான். ஆக்சுவலாக நம்ம யஞ்சங் ஷூக்கு பெருசாக எதுவுமே ஆகியிருக்காது, ஜஸ்ட்டு லைட்டாக மைனராக தான் அடிபட்டிருக்கோம். பட் எங்கே தான் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக நாம்டேயில் தன்னை திரும்ப கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்கிறதுக்காக தான் நம்ம யஞ்சங் ஷூவும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து இன்னும் யஞ்சங் ஷூ சீரியஸாக இருக்கிறதா சொல்லி நாடகம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு நம்ம யஞ்சங் ஷூக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க டாக்டருங்களுமே உடந்த. ஸோ இப்போ நம்ம யஞ்சங் ஷூ தன்னோட ஒய்ஃப் கிட்ட எல்லாமே எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கவும், யா நம்ம பிளான் பண்ண மாதிரி ரொம்பவே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நாம்டேலுக்கு கால் பண்ணி, ரீசெண்டாக நம்ம ரொம்ப நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டோம், ஸோ இந்த எலெக்ஷன் ஸ்கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே வெக்கேஷனுக்காக ஃபாரினுக்கு போகலாமான்னு கேட்குறதுக்கு நாம்டேலுமே ரொம்ப ஜாலியாக ஓகேன்னு சொல்லிடுறதுனால, சரி நான் டிக்கெட்லாம் புக் பண்ணும், உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறேன் நம்ம டாக்டர்.
டோக்கியோவில் இருந்துட்டு இருக்க, அதாவது ஜப்பானில் இருந்துட்டு இருக்க ஸ்விஸ் பேங்கோட பிரான்ச்சுக்கு கால் பண்ணி நாம்டெயிலோட பாஸ்போர்ட் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம டாக்டர் வீட்டில் வச்சுட்டு வந்த பக் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிற ஹேனா உடனே பிளாக் டைகருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறதுனால எனக்கு என்னமோ இந்த டாக்டர் நம்ம எல்லாரையுமே ஏமாற்றி மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிற மாதிரி தெரியுது. ஸோ அது போல் எதுனா நடக்கிற மாதிரி தெரிஞ்சா நீ டாக்டரை உடனே கடத்திட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு, ஈவன் நானுமே ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. பார்த்தீங்களா, இந்த பிளாக் டைகரை நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஹீரோ கூட ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இவரை நம்ம ஹீரோ அடிக்கிறதுல தப்பே இல்லை. ஈவன் இவ்வளோ நேரமாக பிளாக் டைகர் ஹேனா கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமாக காண்டாகிற நம்ம ஹீரோ பிளாக் டைகரை போட்டு அடி 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 அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஹாஸ்டலை வெடிக்க வச்சு அதுக்குள்ளே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸ் கூட சேர்ந்து செத்து போகலைன்னா கண்டிப்பாக நாங்கள் ஹீரோவோட தங்கச்சியை போட்டு தள்ளிடுவோன்னு நார்த் கொரியாலேருந்து மெசேஜ் வரதுனால பாவம் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. பத்தாவதுக்கு நம்ம பிளாக் டைகர் வேற ஹேனா கிட்ட ஒருவேளை டாக்டர் பணத்தை எடுத்துக்கிட்டு வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போற மாதிரி தெரிஞ்சா என்கிட்ட அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துரு, நானுமே இங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொன்னதை நம்ம ஹீரோ கேட்டுறதுனால செம்மையா கோவப்பட்டு பிளாக் டைகரை போட்டு அடிக்கவும் பிளாக் டைகர் ஹீரோவை பார்த்து கன் பாயிண்ட் பண்றாரு. ஈவன் நம்ம ஹீரோவோட கையிலையுமே கன் இருக்கு. நான் கேள்விப்பட்ட மாதிரியே சவுத் கொரியாவில் இருந்துட்டு இருக்க எல்லாரும் முதுகுல குத்துற பாவிங்களா தான் இருக்கீங்க. நானும் என் ஆளுங்களும் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேனே தவிர உங்களை நம்பி வாழணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. அதே நேரம் நான் என்னோட தங்கச்சியை காப்பாத்துற பொறுப்புலையுமே இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, பட் எனக்கு இதை விட்டா வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. முக்கியமா நீ இங்கே இருந்து தப்பிச்சு போனா கூட கண்டிப்பா உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு பிளாக் டைகர் தன்னோட துப்பாக்கியை கீழே வச்சுட்டு நம்ம ஹீரோ கூட ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. கட் பண்ணா நாம்டேயில் கெமாண்டோ டீமோட கேப்டன் கிட்ட இன்னைக்கு நைட்டு நாம இந்த ஹாஸ்டலை ஃபுல்லா வெடிக்க வச்சுட்டு உள்ள இருந்துட்டு இருக்க நார்த் கொரியன்ஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்ல போறோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டலை சுற்றி இருந்துட்டு இருக்க பேரண்ட்ஸ், ரிப்போர்ட்டர், பொதுமக்கள்னு எல்லாரையுமே சீக்கிரமாக கிளியர் பண்ணிடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறதுனால அப்போ நாம நார்த் கொரியன்ஸுக்கு கொடுக்கறதா சொல்லி இந்த பணத்தை எப்போ சார் அனுப்பி வைக்கிறதுன்னு கமிஷனர் கேட்குறாரு. அதெல்லாம் வேண்டாம், பிகாஸ் நாங்கள் போட்ட பிளான் ஒன்று இப்போ நடந்துட்டு இருக்கிறது வேறங்கிறதுனால நாம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லைன்னு நாம்டெயில் சொல்லவும் கமிஷனர் ஒரே குஜாலிட்டி ஆகிடுறாரு. அப்போன்னு பார்த்து நம்ம நாம்டெயிலோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமான்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுவே இங்கே பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட நம்ம டாக்டரை நம்பி அவ்வளோ பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு வர சொல்லி வெளியில் அனுப்பி வச்சது ரொம்ப பெரிய தப்பு, பிகாஸ் அவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக திரும்ப இங்கே வரத்துக்கு ஒன்றும் ஏஞ்சல் இல்லை. ஸோ அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே ஏமாற்றிட்டு வெளிநாட்டுக்கு போய் ரொம்பவே சந்தோஷமாக இப்போ அடித்த பணத்தை வச்சு ரொம்பவே ஆடம்பரமான வாழ்க்கை வாழலான்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான். அதே நேரம் நீங்கள் ஹேனாவை வச்சு டாக்டரை ஸ்பை பண்ணிகிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே ஏமாற்றிடுவாங்க. பட் எனக்கு இங்கே டாக்டரை நம்பி இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கதை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேப்பரை டேபிளில் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் பிளாக் டைகருக்கு இந்த மாதிரி நம்ம ஹீரோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த ஹாஸ்டலில் வெடிக்க வச்சு உள்ளே இருந்துட்டு இருக்க எல்லாரையுமே கொலை பண்ணலனா நார்த் கொரியாவில் இருந்துட்டு இருக்க அவரோட தங்கச்சியை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லி அவங்க மிரட்டிட்டு இருக்க விஷயமுமே தெரிய வருது. அடுத்த சீனில் நம்ம டாக்டர் அந்த வெள்ளக்கார அம்மா கிட்ட கமிஷனர் ஒய்ஃப் கூட மீட்டிங் முடிஞ்சதுமே உங்களை பார்க்கறதுக்காக ஸ்விஸ் பேங்க்ல இருந்து ஒரு ஆஃபீஸர் வருவாங்க. ஸோ அவர் கூட நீங்கள் பேசி கமிஷனர் ஒய்ஃப் கிட்டே இருந்து நாம் அடிக்கிற பணத்தை எப்படியாவது ஒரு பேப்பர் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க தங்கியிருக்க ரூமை க்ளீன் பண்ணிட்டு ஒரு மெய்ட் வெளியில் வரதுனால நம்ம டாக்டருக்கு செம்மையாக டவுட் வருது. ஈவன் அந்த மெய்ட் வேற யாரும் இல்லை, நம்ம ஹேனா தான். ஸோ பயங்கரமாக சந்தேகப்பட்டு நம்ம டாக்டர் அந்த ரூமை செக் பண்ணி பார்க்குறச்ச அங்கே ஒரு ஒயர் டேப்புமே இருக்குது. பட் அதை நம்ம டாக்டர் ரிமூவ் பண்ணலை. தென் நம்ம ஹீரோயின் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நானும் இதே மாதிரி ப்ரேயர் பண்ணால் எனக்கு நல்ல வழி கிடைக்குமான்னு கேட்கறதுனால இப்போ ஹீரோ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்கிறது ஹீரோயினுக்குமே புரியுது. பட் அதை பற்றி எதுவுமே பெருசாக சொல்லாமல் இப்போ நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ராப்ளமுக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் பேச்சை மாத்துறதுக்காக ஒரு வேளை இப்போ நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறா. நான் ஏதாவது ஒரு கெஃபேல ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்திருப்பேன். பிகாஸ் நான் என் தங்கச்சியெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து காடு, மலை, மேகம், வானம்னு சொல்லி பாட்டு பாடிட்டே இருப்போம். பட் எங்கள் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கையே டோட்டலாக மாறி போயிடுச்சு. அதனால தான் நானுமே இப்போ ஒரு ஸ்பையாக இருந்துட்டு இருக்கேன். பட் எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுனால ஒருவேளை நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு கெஃபேல பாட்டு பாடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டையும் உங்களையும் பார்க்கறதுக்காக நான் அந்த கெஃபேக்கு டெய்லியுமே வருவேன்னு ஹீரோயின் சிரிச்ச முகத்தோட ரிப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ணா நாம்டேயில் அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸர் கிட்ட
இந்த $300 மில்லியன் ஸ்கேம்காக உங்க நாட்டுல இருந்துட்டு இருக்கிறதுலயே சொல்ற பேச்சை கேட்காத துரோகம் பண்ணக்கூடிய ஸ்பைஸை இங்க அனுப்பி வச்சு எங்க ஏஎன்எஸ்பி டைரக்டரையே போட்டுதல்ல பாக்குறீங்களான்னு கேட்டு பயங்கரமா கத்தவும் சில விஷயங்கள் எங்களோட கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்க ஆளுங்க மேலேயுமே தப்பு இருக்கு. ஈவன் நாங்களுமே இந்த மேட்டரை எங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்காக ஹீரோ கூட ஒரு சில விஷயங்களை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஹீரோ அந்த ஹாஸ்டலை வெடிக்க வைக்கலனா கண்டிப்பா இங்க நாங்க ஹீரோயினோட தங்கச்சை கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டியிருக்கோம். என்னதான் ஹீரோ எங்க நாட்டுக்கு ரொம்பவே நேர்மையா இல்லைனாலும் கண்டிப்பா அவனோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணாவா தான் இருந்துட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஹீரோ சம்பவத்தை பண்ணிடுவான். நீங்களுமே எங்களுக்கு தரதா சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்த அந்த $300 மில்லியன் பணத்தை அனுப்பி வைக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸர் காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நாம்டேயில் என்ஜங் ஷூவோட அசிஸ்டன்ட் கிட்ட நீ இப்போ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ஜங் ஷூவோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணு. பிகாஸ் நான் தான் என்ஜங் ஷூவை ஷூட் பண்ணங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். மேபி என்ஜங் ஷூ பொழைச்சிக்கிற மாதிரி தெரிஞ்சா நீ அவரை போட்டு தள்ளிடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறதுனால அந்த அசிஸ்டண்ட்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே நம்ம என்ஜங் ஷூவோட ஒய்ஃபை ப்ரெஸ் மீடியாலாம் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே கால் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் நாம்டேலுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் டிவி ஆன் பண்ணி பார்க்குற நம்ம நாம்டேலுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக எங்களால் என்ஜங் ஷூவை காப்பாற்றவே முடியாதுங்கிற மேட்ரை டாக்டரே சொல்லிடுறதுனால சரிப்பா நாம எதுக்காக தேவையில்லாமல் அவனை கொலை பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிட்டு விட்டு அவனே இன்னும் கொஞ்ச நாளையில் செத்து போயிடுவான். நீ எதுவும் பண்ணாத ரிட்டர்ன் வந்துடுன்னு நாம்டேயில் அசிஸ்டண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கட் பண்ண கமிஷனர் தன்னோட ஒய்ஃப் அந்த வெள்ளக்கார அம்மாவோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்காக சவுத் கொரியன் கவர்மெண்ட் நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்காக கொடுக்க வச்சிருக்க பணம் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே எடுத்துட்டு வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்டேயே கொடுத்துடுறாரு. பிகாஸ் நாம்டேயில் தான் கமிஷனர் கிட்ட இப்போதைக்கு நாம இந்த பணத்தை நார்த் கொரியாவுக்கு அனுப்ப வேண்டான்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த பணத்தை இப்போ தன்னோட ஒய்ஃப் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அங்கேயே வச்சிடலாங்கிற ஐடியால தான் கமிஷனர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் நம்ம டாக்டர் பிளான் போட்ட மாதிரி கமிஷனர் ஒய்ஃபோட ஆசையை தூண்டி இந்த வெள்ளக்கார அம்மாவை வச்சு தன்னோட மிஷனையுமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக அந்த வெள்ளக்கார அம்மா கொடுக்குற அக்ரிமெண்ட்ல கமிஷனரோட ஒய்ஃபுமே சைன் பண்ணிடுறதுனால டோக்கன் ஆஃப் லவ்னு சொல்லி அவங்க ஒரு டைமண்ட் ரிங்கை கொடுக்கவும் அவ்வளோதான். கமிஷனர் ஒய்ஃபை கையால் பிடிக்க முடியல, சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரி வேஷம் போட்டு என்கொயரிக்காக ஸ்விஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்க ஆஃபீஸர் கிட்ட வெள்ளக்கார லேடியை விட்டு பேச வச்சு இப்போ நம்ம கமிஷனர் ஒய்ஃப் கிட்டே இருந்து அடிச்ச பணத்தை டோக்கியோவில் இருந்துட்டு இருக்க ஸ்விஸ் பேங்கோட பிரான்ச்லேயுமே டெபாசிட் பண்ணிடுறாங்க. தென் நம்ம ஹீரோவை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஓகே நீங்கள் நைட்டு ரெடியாக இருங்க, நான் எப்படியும் எல்லாரையுமே டைவர்ட் பண்ணி உங்களை இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வர வைக்கிறேன்னு சொல்லவும் அதெல்லாம் வேண்டாம் நானே உள்ளே வந்துடுவேன், அதுக்கு முன்னே பிளாக் டைகர் கிட்ட வாக்கி டாக்கியை கொடுன்னு சொல்லவும் அவ்வளோதான். பிளாக் டைகருக்கு அல்ல இங்கே பாருங்க மிஸ்டர் பிளாக் டைகர், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது எனக்கே நல்லா தெரியும். பட் அதுக்காக நீங்கள் இப்படி ஹேனாவை வச்சு என்னை ஸ்பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப காண்டாகிடுவேன், புரியுதான்னு கேட்கவும் பிளாக் டைகருக்கும் ஹேனாக்கும் ரொம்பவே எம்பாரசிங் ஆகிடுது. பிகாஸ் இன்னும் நம்ம டாக்டர் ஹேனா வச்சுட்டு போன அந்த ஒயர் டேப்பை எடுக்கலை. ஸோ ஹேனா கிட்ட நான் இங்கே எழுந்து போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நாம்டேயில் என்னை தேடுவார், அவரை நாம் தடுக்கணும்னா அவருக்கு அகெயின்ஸ்டான ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் நாம் கலெக்ட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னே நான் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு கெமெண்டோ யூனிஃபார்ம் தேவை, அதை நீ அரேஞ்ச் பண்ணிடுன்னு ஹேனா கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ எனக்காக எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம், நான் கரெக்டாக இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பிளாக் டைகர் கிட்ட உங்களுக்கு இன்னமுமே டாக்டர் மேலே நம்பிக்கை வரலையான்னு கேட்க நான் அவங்க இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வர வரைக்கும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பிளாக் டைகர் தன்னோட வாக்கி டாக்கியை வார்டன் கிட்ட கொடுத்து சார்ஜ் போட சொல்கிறாங்க. இதை பார்த்துடுற நம்ம இன்சார்ஜ் பொண்ணு அந்த வாக்கி டாக்கியை எடுக்கிறதுக்காக வார்டன் ரூம்குள்ளே போகும்போது நம்ம பிளாக் டைகர் வார்டன் கிட்ட இங்கே இருந்து வெளியில் போன டாக்டர் திரும்ப ஹாஸ்டலுக்குள்ளே வருவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும்போது தான் டாக்டர் இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போயிட்டாங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு இன்சார்ஜ் பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அப்போ நம்ம வார்டன் டாக்டர் திரும்ப வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிகாஸ் அவங்களுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு. ஸோ நமக்காக இல்லைனாலும் ஒருவேளை அவங்க ஹீரோவை உண்மையா லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஹீரோவை காப்பாத்துறதுக்காகவாவது இந்த ஹாஸ்டலுக்கு வருவாங்கன்னு ரிப்ளை பண்றாங்க. தென் அவங்க 2 பேரும் அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ஒரு வாக்கி டாக்கியை கண்டுபிடிச்சு கமிஷனரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டாக்டருமே ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தாங்கிற மேட்டரை சொல்லிடுறா. ஸோ கமிஷனர் பயங்கர வில்லத்தனமாக நாம்டேயில் பார்க்குறச்ச அவர் டாக்டருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. பட் நம்ம டாக்டர் கால் அட்டன் பண்ண மாட்டுறாங்க. கட் பண்ண என்ஜங் ஷோட ஒய்ஃப் கமிஷனருக்கு கால் பண்ணி நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், நீங்கள் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பட் கமிஷனர் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இப்போ என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக டாக்டரோட வீட்டுக்குமே போகிறாரு.
இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹேனா டாக்டர் அலர்ட் பண்றதுக்காக கமிஷனர் கார்க்குள்ள இருந்துட்டு இருக்க டெலிஃபோன் மூலமா டாக்டரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக கமிஷனர் ஆளுங்க கூட வந்துட்டு இருக்காங்க, நீங்க எப்படியாவது கிளம்பி சீக்கிரமா வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கமிஷனர் தன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு டாக்டர் வீட்டுக்குமே வந்துடுறாரு. பட் நம்ம டாக்டரை காணுங்கிறதுனால தேடிட்டு இருக்கும் போது நம்ம டாக்டர் வீட்டில தான் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ள மறைஞ்சிருந்த நம்ம டாக்டர் நைஸா அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது நம்ம டாக்டருக்கு ஹேனா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கிற மேட்ரு தெரியறதுனால உடனே கமிஷனர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணவும் ஏஎன்எஸ்பி SWAT போலீஸ்ன்னு சொல்லி லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் டாக்டரையும் ஹேனாவையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு டாக்டர் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போய் பார்க்கும்போது நம்ம டாக்டர் அந்த கேஸ்க்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே பார்த்துடுறாரு. முக்கியமா அதுல கமிஷனர் அண்ட் கமிஷனரோட ஒய்ஃப் போட்டோவுமே இருக்கிறதுனால பயங்கரமா ஷாக் ஆகி எங்க இதனால தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி அந்த 2 போட்டோஸை மட்டும் எடுத்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாம்டேயிலும் டாக்டரும் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கொலாவி எடுத்த போட்டோஸ் எல்லாம் அவங்க ஆளுங்க கொடுக்கவும் அவ்வளோதான் செத்தான் சிவனாண்டியாங்கிற மாதிரி கமிஷனர் பயங்கர வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் தான் ஏஎன்எஸ்பி டைரக்டரான என்ஜங்ஷுவோட பொண்ணுங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்ட இன்சார்ஜ் பொண்ணு எப்படி ஹீரோயினை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருக்கச்ச இதெல்லாம் கேட்டுற நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் அவளை பயங்கரமா மிரட்டி இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருந்தங்கிறத என்கிட்ட ஒழுங்கா சொல்லு, அப்படி இல்லைனா கண்டிப்பா நான் உன்னை அடிச்சு போட்டுருவேன். முக்கியமா இப்ப இங்க உன்னை காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு நார்த் கொரியன் ஸ்பையுமே வரப்போறது இல்ல, ஈவன் நீ செத்து போனாலும் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிடுறதுனால இன்சார்ஜ் பொண்ணுமே ரொம்ப பயந்துடுறா. தென் வாட்ச்மேன் டாட்டாவோட பையன் ப்ரேயர் ஹாலில் இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸ்க்கு முன்னாலையும் பிளாக் டைகர் கிட்ட நீங்க ஏன் இப்போ வரைக்கும் எங்ககிட்ட ஏஎன்எஸ்பி டைரக்டரான என்ஜங்ஷுவோட பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்கிற மேட்டரை சொல்லாமலே இருக்கீங்கன்னு கேட்கவும் ஹோஸ்டேஜஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி யாரா இருக்கும்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த ரூம்குள்ள வரதுனால வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் உனக்கு 100 ஆயுசுமா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் தான் என்ஜங்ஷுவோட பொண்ணுங்கிற மேட்டரே தெரிய வருது. முக்கியமா சீனியர் பொண்ணு ஹீரோயினை பார்த்து நீ ஏன் இவ்வளோ நாளா எங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சேன்னு கேட்டு பயங்கரமா கத்தவும் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, கண்டிப்பா ஹீரோயின் எங்க கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டா, ஹீரோயினோட அப்பா கிராமத்துல ரைஸ் கேக் பண்ற கடை தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி எந்த உண்மையுமே தெரியாம நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் நம்ம சீனியர் பொண்ணால வாட்ச்மேன் தாத்தா பையன் சொன்ன விஷயத்த நம்பாம இருக்க முடியல. ஸோ ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லு, நீ தான் ஏஎன்எஸ்பி டைரக்டர் என்ஜங்ஷுவோட பொண்ணான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் ஹீரோயின் தான் ஏஎன்எஸ்பி டைரக்டரான என்ஜங்ஷுவோட பொண்ணுன்னு எல்லா ஹோஸ்டேஜஸ் கிட்டேயுமே சொல்லிடுறதுனால ஹீரோயினோட ரூம்மேட்ஸ் 3 பேரும் நம்ப முடியாம ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ லீடர் பொண்ணு ஆமா இங்க இருக்கிறதுலயே ஹீரோயின் பேரு மட்டும்தான் என்னங்கிற ஃபேமிலி நேமோட ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஹீரோயின் தான் கண்டிப்பா என்ஜங்ஷுவோட பொண்ணுங்கிறதையுமே கண்டுபிடிச்சு சொல்லவும் மற்ற பொண்ணுங்க எல்லாருமே என்ஜங்ஷு தான் எங்க எல்லாரையுமே கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கதா பிளாக் டைகர் சொன்னாங்க. ஸோ எப்படியாவது ஒன்னை காப்பாத்திடணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாளா எங்க எல்லாரையுமே கொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டு ஹீரோயினை திட்டுறது மட்டும் இல்லாம நீங்க ஹீரோயினை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஹாஸ்டலுக்கு வார்டனா வந்தீங்களான்னு கேட்டு வார்டனையுமே கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பிளாக் டைகர் எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் பொண்ணுங்க எல்லாருமே வார்டன் மேலையும் ஹீரோயின் மேலையும் ரொம்பவே கோவமா இருக்கிறதுனால 2 பேரையும் திட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயினோட ரூம்மேட்ஸ் 3 பேரும் இவ்வளோ பெரிய உண்மையை நம்ம ஹீரோயின் அவங்க எல்லார்கிட்டே இருந்தும் மறைச்சிட்டாங்கிறதுனால ரொம்பவே கோவமா கிளம்பும் போது நம்ம சீனியர் பொண்ணு ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் நீ ரூம் சைடு வந்தீனா கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கே இருந்து போறா. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஸோ நீ என்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்டு கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறாங்க. தென் நம்ம வார்டன் ஹீரோயின் கிட்ட நீ இதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் இதில் கவலைப்பட என்ன இருக்கு, என் மேலே தான் எல்லா தப்புமே, பிகாஸ் எங்கள் அப்பா ஒரு சில தப்புலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் என்ஜங்ஷு என்னோட அப்பாங்கிற மேட்ரை நான் இங்கே இருக்கிற யார்கிட்டேயுமே சொல்ல விரும்பலன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஓகேம்மா கண்டிப்பாக ஒரு நாள் இது எல்லாமே கடந்து போகும், அன்னைக்கு டெஃபினெட்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு பிளாக் டைகர் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறதுனால ஹீரோயினுமே தேங்க்யூன்னு ரிப்ளை பண்ணிட்டு மாடியில் இருந்துட்டு இருக்க அந்த பேய் ரூமுக்கு தனியாக மனசு விட்டு அழுகுறதுக்காக போகிறா. அப்போது அங்கே வர நம்ம ஹீரோயின் இப்படி அழுதுட்டு இருக்கதை பார்த்து தாங்கிக்கவே முடியாமல் ஆறுதலுக்காக ஹீரோயினை ஹக் பண்ணுறாரு. கட் பண்ணா இன்னமுமே ஏஎன்எஸ்பி ஆளுங்க ஹேனாவையும் டாக்டரையும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் நம்ம ஹேனா எல்லாரோட கண்ணையுமே மண்ணை தூவிட்டு டாக்டர் ரொம்பவே சேஃபாக ஒரு இடத்துக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போதான் டாக்டருக்கு ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க யாரோ ஒருத்தர் தான் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற மேட்ரையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிற மேட்ரு புரிய வரதுனால ஹேனா மேலே சந்தேகப்பட்டு
நீ என்ன மாட்டி விடுற மாதிரி மாட்டி விட்டுட்டு இப்போ என்ன காப்பாத்துற மாதிரி சீன் போடுறியான்னு கேட்கவும் ஹேனா பயங்கரமா காண்டாகி, இங்க பாருங்க டாக்டர், நீங்க திரும்ப அந்த ஹாஸ்டலுக்குள்ள போனாதான் உள்ள மாட்டிட்டு இருக்க என்னோட ஆளு பிளாக் டைகர் உயிரோட இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஹீரோ அந்த ஹாஸ்டலை வெடிக்க வைக்கலன்னா நார்த்கொரியால இருந்துட்டு இருக்க அவரோட தங்கச்சியை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுறதுக்கு நீங்க அந்த ஹாஸ்டலுக்குள்ள கண்டிப்பா போயே ஆகணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன்னு ஹேனாவுமே ரிப்ளை பண்ணிடுறா. பட் என்னதான் இதனால நம்ம டாக்டருக்கு ஹேனா மேல நம்பிக்கை வந்தாலுமே இப்போ நம்ம டாக்டருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஸோ அங்க நம்ம ஹேனாவை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி அவளை அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுவே இங்க கமிஷனர் ஒய்ஃபு அந்த வெள்ளக்கார அம்மா கொடுத்த டைமண்ட் ரிங்கை பார்த்து பார்த்து பூரிச்சு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கமிஷனர் அவங்களுக்கு கால் பண்ணி உனக்கும் அந்த டாக்டருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறச்ச, பெருசாக ஒன்றும் இல்லை, என்னைக்காவது நாம்டையரோட ஒய்ஃபு விளையாட வரும்போது டாக்டரை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்கன்னு கமிஷனர் ஒய்ஃபு ரிப்ளை பண்ணுறாங்க. நாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி அவள் ஒரு சாதாரண டாக்டர் மட்டும் இல்லை, நார்த் கொரியன் ஸ்பை. ஈவன் இப்போ நடந்துட்டு இருக்க எலெக்ஷன் ஸ்கேமில் அவளுக்குமே சம்மந்தம் இருக்கிறதுனால தான் நார்த் கொரியன்ஸ் அவளை அந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க. முக்கியமாக அந்த டாக்டர்னால நாம்டெயில் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் மாட்ட போகிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாம்டெயிலோட ஒய்ஃபுமே அந்த பொட்டிக்குள்ளே வராங்க. ஸோ இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிற கமிஷனர் ஒய்ஃப் நாம்டெயிலோட ஒய்ஃபை காண்டேத்துறதுக்காக, சரிங்க விசாரிக்கிறேங்கிற பேரில் நாம்டெயில ரொம்பவே டார்ச்சர் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் ரொம்பவே சாஃப்டாக பேசி ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணுறதுனால நாம்டெயில் ஒய்ஃப் என்ன ஆச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாம்டெயிலோட டாக்டர் ஒரு நார்த் கொரியன் ஸ்பையாமான்னு கமிஷனர் ஒய்ஃப் ரிப்ளை பண்ணுறதுனால அவ்வளோதான் நாம்டெயில் ஒய்ஃபு பயங்கரமாக ஷாக் ஆகி என்னன்னு கேட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறாங்க. தென் நம்ம நாம்டெயில் டாக்டருக்காக ரோஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக ரொமான்டிக்காக வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே கமிஷனரும் அவங்க ஆளுங்களும் இருக்கிறதுனால பயங்கரமாக கண்டாகி, டேய் நீங்களாம் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு செம்மையாக கத்தவும், வழக்கமாக நாம்டெயில் எப்படி கமிஷனர் காலில் கிக்கு விடுவாரோ அதே மாதிரி இப்போ நம்ம கமிஷனர் நாம்டெயில் காலிலேயே பயங்கரமாக கிக்கு விட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி இதுதான் மேட்ரு. ஸோ நார்த் கொரியன் ஸ்பை கூட சேர்ந்து ஜல்சா பண்ணிட்டு இருந்த காரணத்துக்காக நான் ஒன்று அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நாம்டெயில் தலையிலேயே கன்னை வச்சிடுறாரு. கட் பண்ணா ஹேனா பிளாக் டைகர் கிட்ட டாக்டர் என்னை அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லவும், ஓகே நீ இப்போ கிட்டத்தட்ட ஒரு நார்த் கொரியன் ஸ்பைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் அப்பா உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாரு. ஸோ நீ எங்கேயாவது சேஃபாக போய் மறைஞ்சுக்கோன்னு பிளாக் டைகர் சொல்லிட்டு ரொம்பவே சோகமாகவும் நம்ம ஹீரோவுமே அப்செட் ஆகி அங்கேருந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்த சீன் தான் இந்த எபிசோட்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன். அதாவது நம்ம ஜோ காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறத நோட் பண்ணுற சமையல்கார அம்மா அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடை சேவ் பண்ணி வச்சு இப்போ நம்ம லீ தூங்கினதுக்கு அப்புறம் ஜோவை சாப்பிட சொல்லி பயங்கரமான பாசத்தோட ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நம்ம ஜோக்கு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பிடிக்கலைனாலும் போக போக அந்த சமையல்கார அம்மா தான் மேலே இவ்வளோ பாசம் காட்டுறதை பார்த்து தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கிக்கிட்டே அம்மானு சொல்லி அவங்கள பாசமாக ஆசையாக கூப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ ஜோ கிட்ட, டாக்டர் நம்மளை ஏமாற்றி பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே இருந்து கிளம்பிட்டாங்க, ஸோ நமக்கு இதை விட்டால் வேற வழியே இல்லைன்னு சொல்லி நம்ம ஜோவை இங்கே அனுப்பின ஆஃபீஸர்கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்கிறான். அதாவது அந்த லேடி ஆஃபீஸர் தான் நம்ம ஜோவை ஹீரோவை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போட்ட விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாததுனால நம்ம ஜோக்கு அடிக்கடி நார்த் கொரியாவிலேருந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருக்க அந்த ஆஃபீஸர் கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் அவன் ரொம்பவே நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம ஆளுங்ககிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம எனிமீஸ் கூட சேர்ந்து இப்போ நம்ம ஆளுங்ககிட்டயே ஹெல்ப் கேட்க சொல்லுவேன்னு கேட்கறதுனால, இங்கே பாரு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நாம் இந்த ஹாஸ்டலை வெடிக்க வைக்கலனா கண்டிப்பாக நார்த் கொரியாவில் இருந்துட்டு இருக்க என்னோட தங்கச்சியை கொன்னுடுவேன்னு எங்கள் அப்பா என்னை பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காருன்னு ஹீரோ சொல்ல, ஏன்யா உங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளு, அவருக்கு அகெயின்ஸ்டா உன்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு ஜோ கேட்குறான். அப்போதான் நம்ம ஹீரோ உண்மையாவே தான் யாரு, தன்னோட அப்பா யாரு, அந்த பெரிய ஆஃபீஸர் எப்படி தன்னையும் தன்னோட தங்கச்சியையும் தத்தெடுத்தாருங்கிற எல்லா மேட்டரையுமே சொல்றதுனால நம்ம ஜோவுமே லைட்டா மனசு மாறி ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்கே இருந்து நார்த் கொரியாவுக்கு மெசேஜ் சென்ட் பண்றான். தென் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ற அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸர் ஹீரோவோட அப்பா கிட்ட கொடுத்து, ஏற்கனவே உங்க பையன் பண்ணிட்டு இருக்க கோளாறு பத்தாதுன்னு இப்போ இந்த டாக்டர் வேற தேவையில்லாம குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதனால நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய $300 மில்லியன் பணம் வராம போச்சுன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், நீங்க தான் காரணம்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. கட் பண்ணா நாம்டெயிலும் டாக்டரும் சேர்ந்து தனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்கிறத தாங்கிக்க முடியாத நாம்டெயில் ஒய்ஃபு பயங்கரமாக அழுதுகிட்டே, அந்த ஜோசியக்காரர் சொன்னதுனால தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக நான் அந்த டாக்டரை அலோவ் பண்ணேன், பட் அவரோட நம்பர் நாட் எக்ஸிட்னு வரதுனால கமிஷனர் ஒய்ஃப் ஒருவேளை நீங்கள் தப்பாக ஏதாவது நம்பரை டைப் பண்ணியிருப்பீங்க அதனால தான்னு சொல்லி டெலிஃபோனை வாங்கி அவங்களுமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க.
ஆனா அவங்களுக்குமே நாட் எக்ஸிட்னு வரதுனால அவ்வளோதான். கமிஷனர் ஒய்ஃபுக்குமே அல்ல ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட உடனே ஹாங்காங் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அந்த வெள்ளக்கார லேடியோட நியூயார்க் நம்பரை வாங்கன்னு சொல்றதுனால அந்த பொண்ணுமே ட்ரை பண்றா. பட் அவங்களாம் இது வரைக்கும் எங்க மேடம் சவுத் கொரியாக்கே வந்ததில்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. பாவம் நம்ம கமிஷனர் ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியாம பயங்கரமா டென்ஷன் ஆகி இதெல்லாம் எப்படி சாத்தியம், நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கோம், ப்ளஸ் இந்த கான்ட்ராக்டுக்காக நிறையவே பணம் கை மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லிண்டா மேடமே அந்த வெள்ளக்கார மேடமே டோக்கன் ஆஃப் லவ்னு சொல்லி எனக்கு இந்த டைமண்ட் ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கச்ச, என்ன டைமண்ட் ரிங்கா எங்க காட்டு நான் பாக்குறேன்னு சொல்லி நம்ம நாம்டெயிலோட ஒய்ஃபு அந்த ரிங்கை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது டைமண்ட் ரிங்கே இல்ல ஃபேக். அதாவது அந்த வெள்ளக்கார அம்மா தன்னை ஏமாத்திட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கமிஷனர் ஒய்ஃப் பயங்கரமா காண்டாகி செமையா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஈவன் அந்த ஜோசியக்காரரை மீட் பண்ணி பேசுறதுக்காகவுமே போறாங்க. பட் அவர் அதுக்குள்ள அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. கட் பண்ணா ஹேனா பிளாக் டைகர் கிட்ட என்ஜங் ஷூ ஒய்ஃப் என்னை மீட் பண்ணி பேசணும்னு கூப்பிடுறாங்க. நான் போகவா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு நீ போ, பட் எதுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாரு, மேபி டாக்டருக்கு நீ ஹெல்ப் பண்ணதுனால உன்னை பிடிக்கிறதுக்காக இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம்னு சொல்லி வார்ன் பண்ணி தான் நம்ம பிளாக் டைகர் ஹேனாவை போ சொல்கிறாங்க. ஸோ அங்கே போகிற நம்ம ஹேனா என்ஜங் ஷூ கான்ஷியஸாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. நாங்கள் எல்லாரும் பேசினது ரெக்கார்ட் பண்ணி நீ ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் கொடுத்தது, டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணது, இது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடுறேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க என்னோட பொண்ணையும் எல்லா ஹாஸ்டேஜஸையும் காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு என்ஜங் ஷூ கேட்க ஹேனாவுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால என்ஜங் ஷூ நான் இப்போ உடனே ஹீரோ கிட்ட பேசணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோ எப்படியாவது டாக்டரை காண்டாக்ட் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கச்ச பிளாக் டைகர் அவங்க தான் போயிட்டாங்களே அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹேனா தன்னோட வாக்கி டாக்கி மூலமாக பிளாக் டைகரை காண்டாக்ட் பண்ணி என்ஜங் ஷூவை ஹீரோ கூட பேச வைக்கிறா. அப்போ என்ஜங் ஷூ இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டே நீங்கள் எல்லாருமே இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்துருங்க, உங்களுக்காக அங்கே ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களோட சேஃப்டிக்கான முழு பொறுப்பையுமே நான் எடுத்துக்கிறேன். தென் நீங்கள் இங்கே இருந்து போனதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக வெடிக்க வச்சு நான் நீங்கள் இறந்து போயிட்டதா எல்லாரையுமே நம்ப வச்சிடுறேன். இவன் நீங்கள் 3 பேருமே இந்த பாம்பு பிளாஸ்டில் இறந்து போயிட்டதா உங்கள் நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு என்ஜங் ஷூவை நம்பலாமா வேண்டாமான்னு ரொம்பவே டவுட்டாக இருக்கிறதுனால ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். தென் நம்ம ஹீரோ, ஹீரோயின், வார்டன், பிளாக் டைகர் இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு இப்போ என்ஜங் ஷூ சொன்ன அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வழக்கம் போல் நம்ம பிளாக் டைகரும் வார்டனும் எங்களுக்கு என்ஜங் ஷூ மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பிகாஸ் எங்கே நம்ம என்ஜங் ஷூ எல்லாரையுமே காப்பாற்றுறதா சொல்லி ஹீரோயினை மட்டும் அதாவது தன்னோட பொண்ணை மட்டும் பத்திரமா காப்பாற்றிட்டு இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி மற்ற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஹோஸ்டேஜஸையுமே கொண்டுருவாங்களோன்னு சொல்லி நம்ம வார்டன் ரொம்பவே பயப்படவும் நம்ம ஹீரோயினுமே ஆமாம் வார்டன் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக என்னோட அப்பா என்னை மட்டும்தான் காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுவார், ஸோ நான் இந்த விஷயத்தை பற்றி என்னோட அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஹீரோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுற ஹோஸ்டேஜஸ் எல்லாரையுமே அவங்க ஃபேமிலி கூட நீங்கள் பத்திரமா சேஃபாக அனுப்பி வைக்கணும். அடுத்து நான் ஹீரோ போக போகிற காரில் ஹீரோ கூடவே தான் இருப்பேன். எப்போ இங்கே எழுதிட்டு இருக்க இந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ் 3 பேருமே வேற நாட்டுக்கு போகிறாங்களோ அப்போ தான் நான் திரும்ப உங்ககிட்ட வருவேன்னு ஹீரோயின் பயங்கரமான டிமாண்ட்லாம் தன்னோட அப்பா கிட்டேயே பேசுறதுனால என்ஜங் ஷூக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியலை. ஸோ வர வழி இல்லாமல் சரிம்மா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம், நீ எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ கூட காரில் போ, நீ ஆசைப்படுற மாதிரியே இந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ் 3 பேரும் இந்த நாட்டை விட்டு போகிறத உன் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட வான்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடுறாரு. பட் இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு நம்ம ஹேனா அங்கேருந்து போனதுக்கப்புறம் என்ஜங் ஷூ ரொம்பவே கோவமா என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, தன்னோட அண்ணா இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு நார்த் கொரியன் ஸ்பையை ரொம்பவே சேஃபாக இந்த நாட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, எப்படி இப்படிலாம் பண்ணுறதுக்கு அவளுக்கு மனசு வருதுன்னு கேட்டு பயங்கரமாக கடுப்பாகி திட்டிகிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க. ஹீரோயின் இப்படியே பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பாக நம்மளால் அவளை வெளியில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர முடியாது. அதே நேரம் நம்ம எல்லாரையுமே ஏமாற்றிட்டு ஹீரோயினை மட்டும் காப்பாற்ற ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ஹீரோயின் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. இதனால டெஃபினெட்லி உங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் எடுக்க போகிற முடிவை நல்லா யோசிச்சு நிதானமாக பொறுமையாக எடுங்கன்னு சொல்லி என்ஜங் ஷூ ஒய்ஃப் சொல்கிறதுனால அவருமே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்போ கரெக்டாக நம்ம என்ஜங் ஷூக்கு அந்த கட்சியோட தலைவர் கால் பண்ணி என்னையா அந்த ஹாஸ்டலில் உன்னோட பொண்ணுமே ஒரு ஹோஸ்டேஜஸாக இருந்துட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். இங்கே பார் ஒரு சில நேரங்களில் நம்ம ஃபீலிங்ஸை ஒதுக்கி வச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ இந்த இடத்துல நீ தேவையில்லாமல் எமோஷ்னல் ஆகி பாசம் காட்டி நம்ம போட்டிருக்க பிளான் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடாதுன்னு சொல்கிறாரு. அதாவது என்ஜங் ஷூ கிட்ட நம்ம ஹீரோயினையுமே மற்ற எல்லா ஹோஸ்டேஜஸ் கூட சேர்த்து போட்டு தள்ள சொல்லிடுறாரு.
அதுவே இங்க தனக்காக தன்னோட அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே காப்பாற்ற ஒத்துக்கிட்டதுனால ஹீரோயின் ரொம்பவே ஆச்சரியப்படுறா. பட் நம்ம ஹீரோ, நீ எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்கிறா. கட் பண்ணா மனசை மாற்றிக்கிட்ட என்ஜங்ஷு தன்னோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி நாம் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு நைட்டே இந்த ஹாஸ்டலில் வெடிக்க வச்சிருங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. தென் போனஸ் சீனில் நம்ம ஹீரோ ஜெர்மனியில் இருந்தப்போ பிளாக் டைகர் ஒரு சில பேட் பாய்ஸ் கிட்ட மாட்டியிருப்பாரு. ஸோ பிளாக் டைகர் அவங்க கிட்டே இருந்து காப்பாற்றுற நம்ம ஹீரோ தான் யாருங்கிறது பிளாக் டைகருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே பிளாக் டைகரோட கண்ணை கட்டி விட்டு தான் அவரோட பேசியிருப்பாரு. அப்போ நம்ம பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதாகவே நடக்கும்னு விஷ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அப்படியெல்லாம் பேசின நம்ம பிளாக் டைகருக்கு இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு வந்தோங்கிறது தெரியாது. பட் நம்ம ஹீரோக்கு தெரியும். ஓகே, அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.